வெல்கம் பேக் டு வென்பா மீடியா டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு மாயா யூசர் மேக்ஸில் எப்படி நம்ம கீபோர்டெல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை மாற்றுறது அப்படிங்கிற பற்றி தான் இது பார்க்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து ஒரு மாயா யூசர் வந்து எப்படி மேக்ஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த மவுஸ் அண்ட் கீபோர்டுக்கு வந்து கண்ட்ரோல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம மவுஸோட செட்டிங்ஸ் எப்படி மாற்றுறது, நேவிகேஷன் செட்டிங் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போன வீடியோ பார்த்துங்க. இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு நம்ம பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து மேக்ஸ் 3x மேக்ஸ் ஃபார் மாயா யூசர் அப்படிங்கிறத பிளேலிஸ்ட்டு நம்ம சேனலில் இருக்கும். அதை போய் பார்த்துங்க. பார்க்காதவங்க வரிசையாக எல்லா வீடியோவுமே அதில் போட்டிருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மவுஸ் மாற்றியது கீபோர்ட் ஷார்ட்கட் எப்படின்னு மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தாங்கன்னா, ஓல்டர் வெர்ஷன்லாம் கஸ்டமைஸ் யூசர் இன்டர்ஃபேஸில் போயிட்டீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து இங்கே இருக்கும். இப்போ வந்து தனியாக வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹாட்கீ எடிட்டர் அப்படிங்கிறத மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ இந்த ஹாட்கீ எடிட்டரில் தான் நம்ம போய் மாற்ற போகிறோம். நமக்கு என்ன தேவையானது, மேக்ஸிமம் மாயில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமைஸ் வியூ போர்ட், அதாவது ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணால் மேக்ஸிமைஸ் வியூ போர்ட்டு. அதே மாதிரி சாஃப்ட் செலெக்ஷனுக்கு வந்து பி செலக்ட் பண்ணுவோம். நம்ம அங்கே கீபோர்டில் பி செலக்ட் பண்ணால் சாஃப்ட் செலெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் ரிப்பீட் லாஸ்ட்டு கமெண்ட், போன கமெண்ட் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரிப்பீட் லாஸ்ட்டு கமெண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இங்கே வந்து ஜி ப்ரெஸ் அதாவது மாயில் ஜி ப்ரெஸ் பண்ணால் முதல்ல என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுமோ அது இங்கே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுவுமே மாற்றணும். அதுக்கப்புறம் ஜூம், நம்ம வந்து மாயில் வந்து செலக்டட் ஜூமை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதாவது எஃப் கிளிக் பண்ணோம்னா எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கோ அதுக்கிட்ட போய் நிற்கும். ஸோ இதுதான் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். இதை நான் வந்து எப்படிங்கிற மாற்ற போகிறேன், எப்படி மாற்றுறதுன்னு சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் பீப்புள் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் இது ரெண்டு கூட யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸ்பேஸ் பார் அண்டு எஃப் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸ்பேஸ் பார் எதுக்குன்னா, நம்ம வந்து இந்த வியூ போர்ட்டை மாற்றுறது, இங்கேருந்து இதுக்கு போகிறது, பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஃப்ரண்ட் வியூக்கு போகிறது. ஸோ இதுக்கு தான் மாற்றுறதுக்காண்டி நம்ம நிறைய பேர் அதை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம வந்து அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே போயிட்டிங்கன்னா நம்ம வந்து ஹாட்கீ வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஹாட்கீ செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து எல்லாமே நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த நேம்ஸ் வந்து நீங்கள் வேணால் காப்பி பண்ணி கூட இங்கே போட்டுக்கணும். மேக்ஸிமைஸ் வியூ போர்ட் அப்படின்னா மேக்ஸிமே அடிங்க. ஓகே, மேக்ஸிமைஸ் வியூ போர்ட். நார்மலாக என்ன இருக்குன்னா Alt W அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம மாயில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா Alt W யூஸ் பண்ண மாட்டோம். அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்பேஸ் பார் தான் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், இப்போ இங்கே நம்ம டிஃபால்ட் மேக்ஸில் ஸ்பேஸ் பார் அழுத்தினோம்னா வரமாட்டேங்குது. ஸோ Alt Q அமுக்குனா தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம Alt ஸ்பேஸ் பாருக்கு நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஹாட்கீ எடிட்டர் மேக்ஸிமைஸ் வியூ போட்டு Alt W போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து ஸ்பேஸ் பார் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக கான்ஃப்ளிக்ட் வந்து லாக்னு வருது. அதாவது இந்த லாக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இங்கே டிஃபால்ட்டாக 3days மேக்ஸ் யூஸர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸ் பார் அமுக்குறாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே இருக்கனால அசைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் நம்ம இந்த லாக்கை ரிமூவ் பண்ணி விட்டோம்னா இப்போ நம்ம இதை அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த Alt Wமே இருக்குது. நமக்கு இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா இதையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து டன் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன மாற்ற போகிறோம், ஃபோக்கஸ். அதுக்கு என்ன இங்கே இருக்குன்னா ஜூம் எக்ஸ்டெண்ட், ஜூம் எக்ஸ்டெண்ட். இது வந்து மெயின் யூஐக்கு 3 இருக்கு பாருங்க. மெயின் யூஐ, எஸ்எம்இ அண்ட் அன்ராப்
UVW, அதாவது நம்ம யூவிலையுமே நம்ம எஃப் அமுக்கணும்னா கிட்ட போய் நிற்கணும் செலக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக Z இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ எஃப் அசைன் பண்ணிக்கலாம். அதுமாதிரி எல்லாத்துக்கும் எஃப்ஐ போட்டு விட்டுலாம். எஃப் நான் ஃப்ரண்ட் வியூ வருது. ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம். அசைன். ஸோ இதையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே Z இதையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு எஃப் மட்டும் எஃப் அமுக்கணும்னா நம்ம எது செலக்ட் பண்ணிக்கணுமோ அங்கே வந்து ஜூம் இன் ஆகும். அடுத்து வந்து நம்ம சாஃப்ட் செலெக்ஷன் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். சாஃப்ட் செலெக்ஷன் நார்மலாக பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ரிபீட் கமாண்டுக்கு நம்ம மாற்றி பார்ப்போம். ஓகே, ரிபீட் லாஸ்ட் பாலி இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து ஜி யூஸ் பண்ணுவோம். ஜி வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஜி கொடுத்து நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து கிரிட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாக, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜி அசைன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாமே செட் பண்ணிட்டோம். டன் கொடுத்துருவோம். சேவ். இப்போது நம்ம ஹாட்கீ செலெக்ஷன் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து இங்கே போய்ட்டு சேவ் கஸ்டம் யூஎஸ் இங்கே போய்ட்டு நம்ம யூஏ வந்து சேவ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இனிமேல் அப்போ தான் வந்து இது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கட்டும். ஓகே, அப்போ தான் நம்ம வந்து இந்த எடிட்டரை க்ளோஸ் பண்ணாலுமே திரும்ப ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அதனால் கஸ்டம் போய்ட்டு சேவ் கஸ்டம் யூஐ ஸ்கீம் இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாலும் இந்த சேஞ்சஸ்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் ஹாட்கீ வந்து நம்ம வந்து எடிட் பண்ணுறது. செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸ்பேஸ் அமுக்கணும்னா நம்ம எந்த வியூவில் இருக்குமோ அந்த வியூ வந்து மாறிடுது. இப்போது நார்மலாக இப்போ நம்ம இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணி பார்ப்போம்னா சாஃப்ட் செலெக்ஷன் பண்ணி பார்ப்போம். சாஃப்ட் செலெக்ஷன் வந்து பி கொடுத்துருவோம். ஸோ ஒர்க் ஆகலை. ஓகே, இப்போ நமக்கு மெயினாக தேவையான ரெண்டு வந்து ஸ்பேஸ் பாரும் இந்த எஃப் ப்ரெஸ் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நார்மலாக. மற்றபடி கீபோர்ட் மவுஸில் தான் நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு செட் பண்ணியாச்சு மாயாவில் உள்ள மாதிரியே. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம். அதில் என்ன சேலஞ்ச் இருக்குது மாயாவுக்கும் மேக்ஸுக்கும், இதை எப்படி நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.